இடுக்கி மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருப்போம். மரங்கள் முறிந்து விழுந்த காரணத்தால் சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சந்தோஷ், இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென்மேற்கு பருவமழை பெய்ய துவங்கியது முதலே பார்த்தீங்கன்னா மழையினுடைய தீவிரமான மழை பொழிவு காரணமாகவும் அதே போல மழை பொழிவின் போது பலத்த காற்று வீசக்கூடிய காரணங்களாலும் கேரளாவில் பல இடங்கள்ல பல்வேறு பிரச்சனைகளை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வருகிறார்கள். இந்த நிலையில தான் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்த காரணத்தினால மலையோர மாவட்டங்களான இடுக்கி, கண்ணூர், காசர்கோடு, அதே போல மலப்புரம், வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் நிலச்சரிவு பாதிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடத்துல தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். இதற்காக நிவாரண முகாம்களை திறந்து அந்த பகுதிகளில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பல இடங்கள்ல அதிக அளவுல மழை பொழிவு காரணமாக நீர்நிலைகள்ல அதிக அளவு தண்ணீர், மழை வெள்ளம் வரக்கூடிய ஒரு காரணத்தினால அந்த கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அந்த நீர்நிலைகளை கண்காணிக்கவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் கேரளாவில் இன்றைக்கு 3 மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இடுக்கி, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நேற்றைக்கு இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய இடுக்கி மாவட்டத்துல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா காற்று அதிக அளவுல வீசிய காரணத்தினால, மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்த காரணத்தினால 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருக்கிறது. இதே போல பல இடங்கள்ல தண்ணீர் தேங்கி சாலைகள்ல செல்லக்கூடிய காரணத்தினால போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கண்ணூரில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரயில் பாதைகள்ல பல இடங்கள்ல மரங்கள் விழுந்த காரணத்தினால ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, மரங்கள் விழுந்த தகவல் கிடைத்தால் அந்த இடத்துக்கு மீட்பு குழுவினர் செல்வதற்கே தாமதம் ஏற்படுகிறது. ஏனென்றால் சாலை போக்குவரத்து சில இடங்கள்ல துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால மீட்பு படையினரே செல்லக்கூடிய அந்த இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை துரிதமாக சென்று அந்த பணிகளை செய்ய முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுதைய நிலையில இன்றைக்கும் கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால மக்கள் எச்சரிக்கையாக இருப்பதற்கு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அதே போல பல இடங்களை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.